வெளிச்சம் காட்டா உண்மைகள், உலகம் கேட்க தயங்கும் ரகசியங்கள், மூடிய கதவுக்கு பின்னால் மறைந்திருப்பது என்ன? மர்மங்களின் உச்சிகளை அவிழ்க்க காலத்தின் தடயங்களை தேடி ஒரு பயணம். கண்கள் காண்பது உண்மையா அல்லது நிழல்கள் சொல்லும் கதை உண்மையா? தேட தயாராகுங்கள். இது குரலின் கதை. மர்மம் இப்பொழுது ஆரம்பம். 100 ஆண்டுகள் பழமையான அந்த சிவன் கோவில் அடர்ந்த காட்டின் நடுவே சேதமடைந்து காணப்பட்டது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சத்யா அந்த கோவிலின் கருவறை சுவற்றில் இருந்த ஒரு வித்தியாசமான கல்வெட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்றார். கோவிலுக்குள் நுழைந்ததும் ஒருவித அமைதி அவரை வரவேற்றது. ஆனால் அது சாதாரண அமைதி அல்ல, ஏதோ ஒன்றை சொல்ல துடிக்கும் மௌனத்தின் சாட்சி. சத்யா கருவறை பின்புறம் இருந்த ஒரு தூணை கவனித்தான். அந்த தூணில் மற்ற சிலைகள் போல் இல்லாமல் ஒரு மனிதன் தன் வாயால் விரலை வைத்து சத்தம் வேண்டாம் என்று சொல்வது போன்ற சிற்பம் இருந்தது. அவன் அந்த சிற்பத்தை தொட்டபோது தரைக்கு அடியில் ஒரு மெல்லிய அதிர்வு கேட்டது. சற்றென்று கோவிலின் ஒரு மூலையில் இருந்த நந்தியின் சிலை கண்கள் சிவப்பாக மின்னின. சத்யா கவனித்த போது நந்தி சிலை இருந்த பீடத்தில் ஒரு சிறு துளை இருந்தது. அவன் தன்னிடம் இருந்த டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சினான். உள்ளே ஒரு செப்பு பட்டயம் தெரிந்தது. அதை வெளியே எடுத்த போது அதில் ஒரு குறிப்பு இருந்தது. ஒளியில்லா இடத்தில் ஒளி பிறக்கும், நிழல் விழும் இடத்தில் நிஜம் மறைந்திருக்கும். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. மாலை 6 மணி வெயிலில் கோவிலின் ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்து அந்த மௌன சிற்பத்தின் மேல் விழுந்து சிற்பத்தின் நிழல் தரையில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை காட்டுகிறது. அந்த இடத்தை தோண்டிய பார்த்தபோது அங்கே ஒரு பழங்கால பெட்டி கிடைத்தது. அதற்குள் தங்கம் இல்லை, மாறாக மூலிகைகளால் செய்யப்பட்ட சில ஏடுகள், ஒரு வித்தியாசமான திரவமும் இருந்தது. அடுத்த நிமிடம் கோவிலின் தலைமை அர்ச்சகர் என்று சொல்லிக்கொண்டு அங்கு ஒருவன் வந்தான். அவன் கண்கள் கொடூரமாக இருந்தது. அதை சத்யா, அந்த பெட்டியை தந்துடு, இது உனக்கானதல்ல, இது காலத்தை வெல்லும் ரகசியம் என்று கத்தினான். அந்த திரவத்தை எடுத்து சிற்பியின் வாயில் ஊற்றினான் சத்யா. அடுத்த நொடி கோவில் முழுக்க ஒரு பயங்கரமான ஓசை எழுந்தது. அர்ச்சகர் என்று வந்தவன் பயந்து ஓடிவிட்டான். ஆனால் சத்யா பார்த்தபோது அந்த சிற்பம் புன்னகைத்து கொண்டிருந்தது. இந்த மௌனம் சாட்சி இத்தனை காலம் காத்து நின்றது எதற்காக தெரியுமா? அந்த பெட்டியில் இருந்து உலகை காக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு அதிவேக மருத்துவ குறிப்பு. அது தவறான கையில் சிக்காமல் இருக்கவே அந்த மௌனம் இத்தனை காலம் நீடித்து கொண்டிருந்தது. கதையின் நீதி: சில மௌனங்கள் உண்மைகளை மறைப்பதற்காக அல்ல, அதை பாதுகாப்பதற்கே. இந்த மர்மம் இத்துடன் முடியவில்லை. விடைகள் இன்னும் ஒளிந்து கொண்டு இருக்கின்றன. மறக்காமல் இணைந்திருங்கள். இது குரலின் கதை. மீண்டும் சந்திப்போம்.